இங்கு பெரியவர் சிறியவர் என்றது இல்லை. தமிழர் தமிழ் மக்களுக்குரிய அது ஒரு தேசிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை வந்து அது சிவில் சமூகங்களாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், யாரும் அதற்குரிய கலந்துரையாடல்களை நடத்தலாம். ஒரு ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதில் அவர் கூட்டம் நடத்துவதுதான் பெருசு, இவர் கூட்டம் நடத்துவதுதான் பெருசு என்று இல்லை. ஆனால் தமிழரசு கட்சியும் அதில் செய்து இருக்கின்ற சிலரும் அதை புறக்கணிக்கிறார்களாக இருந்தால், இப்ப சுமந்திரன் போன்றவர்கள் புறக்கணிக்கிறார்களாக இருந்தால், அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி தாங்கள் கொண்டு வருவதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் செயற்படுவதாகத்தான் அதனை பார்க்கலாம். ஆனால் நாங்கள் அதை புறக்கணித்து கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது என்று சொன்னால், 12 வருடம் 15 வருடமாக சுமந்திரன் தான் எல்லாத்தையும் செய்கிறார் என்று சொன்னால் இல்லை, அவரை கடந்து செல்ல வேண்டிய ஒரு அடுத்த நகர்வை ஏனைய தமிழ் அரசியல்வாதிகளோ அல்லது தமிழ் கட்சிகளோ துணிச்சலுடன் செய்வார்களாக இருந்தால் இலகுவாக இவர்களை இந்த அரசியலில் இருந்து ஓரங்கட்ட முடியும். சுமந்திரனை பொறுத்தவரையில் கடந்த வருட தேர்தலின் போது கூட அவர் மக்களால் வெளியில் துரத்தப்பட்டவர் தான். அப்ப இப்போது அவர் இந்த இவ்வாறான கூட்டங்களில் அல்லது வெவ்வேறு வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்திக்கிறார், அது வேறு விடயம். ஆனால் அதையும் நாங்கள் தொடர்ச்சியாக சந்திப்புகளை மேற்கொள்வோமாக இருந்தால், நாங்கள் மக்களுடன் ஒரு நெருக்கமான உறவுகளை பேணுவோமாக இருந்தால், இப்ப ஜேவிபி என்பிபி கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் எவ்வாறு அந்த தென்னிலங்கையை சமாளித்து மேலே வந்தார்களோ அதே போன்று இந்த சிக்கலிலிருந்து மீளுவதாக இருந்தால் தொடர்ச்சியான மக்கள் சந்திப்புகளை சந்தித்து, தொடர்ச்சியாக வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்தித்து எங்களுக்குள் ஒரு தீர்வு, இப்ப உங்களுக்கு தெரியும் தீர்வு எழுதுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். அண்மையில் கூட பிரித்தானியாவில் இருந்து ஒரு அமைப்பை சேர்ந்தவர் கதைக்கும் போது தாங்கள் புலம்பெயர் தேசத்தில் ஒவ்வொரு நாடுகள் இந்த நிபுணர்களை கூப்பிட்டு மற்றது தாயகத்திலிருந்தெல்லாம் தீர்வை எழுதி கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறார்கள். வேறு இன்னொரு தரப்பை தேர்த்தாலும் அவர்களும் அவ்வாறுதான் சொல்கிறார்கள், தீர்வை எழுதுகிறோம் என்று சொல்லி. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு 30 வருடமாக ஆயுத போராட்டத்தை செய்தாங்க, 100 வருஷமாக போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு தீர்வு இல்லாமையா நாங்கள் போராடினோம் என்றால் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். தீர்வை எழுதுகிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு நாள் நாங்கள் போராடினது என்னத்துக்கு? இப்ப எனக்கு நான் ஒரு தீர்வு எழுதணும்னா 16 வருஷம் செல்லுமா? அரை மனத்தியாலத்தில் எழுதி வச்சுட்டு போகலாம். அப்ப இவர்கள் 16 வருஷமாக தீர்வு எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அது ஏன் அந்த 16 வருஷம் நான் யோசித்து பார்த்தால், பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து நாடுகள், அந்த நாடு அவர் போய்ப்பார் இவர் போய்ப்பார் என்று அவைகளுக்கேற்ற ஒரு தீர்வை எழுதுறேன் என்று சொன்னால் எழுத முடியாது. அது 16 வருஷம் என்ன 160 வருஷம் சென்றாலும் எழுத முடியாது.